டெக்னிக்கல் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீடியோ எடிட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைல் ஃபோனில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது. ஸோ மொபைல் ஃபோனில் வீடியோ எடிட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆப் தேவைப்படும். அந்த ஆப் வந்து KINE மாஸ்டர். இந்த KINE மாஸ்டர் ஆப் வந்து மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்பு. பல யூடியூபர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் ஆரம்ப காலத்தில் அவங்க யூடியூப் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வீடியோவை எடிட் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். KINE மாஸ்டர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறங்க. KINE மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து 16:9, இன்னொன்று வந்து 9:16. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 1:1. இதில் 16:9ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறங்க. KINE மாஸ்டரோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் 3 பேனல் இருக்குது. என்னென்ன பேனல்ங்கிறத வரிசையாக ஒன்று பார்க்கலாம். முதல்ல கீழே உள்ள பேனல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைன் பேனல். நம்மளோட எடிட்டிங் வேலை எல்லாமே இந்த டைம்லைன் பேனலில் தான் நடக்கும். அடுத்து வந்து மீடியா பேனல். நம்ம எடிட்டிங்க்கு தேவையான அனைத்து சோர்ஸ் வீடியோஸ், ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட்டு, லேயர்ஸ், கிராஃபிக்ஸ் எல்லாமே இந்த மீடியா பேனல் வழியாக தான் நம்ம டைம்லைனுக்கு கொண்டு வர போகிறோம். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய பேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் பேனல். இந்த பேனலில் தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த பேனலை யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் வெர்டிகலாக சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குங்கிறத வீடியோ எடிட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போது எந்த வீடியோவை எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோவை மீடியா ஆப்ஷன் டேப் பண்ணி டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறேங்க. டைம்லைனில் இருக்கிற நம்ம வீடியோ கிளிக் மேலே டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிசர். நம்ம சிசர் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பொருளை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம வீடியோவில் இருக்க தேவையில்லாத பகுதியை வெட்டி எடுக்கிறதுக்கு நம்ம சிசர் டூலை யூஸ் பண்ண போகிறோம். அந்த சிசரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்டுங்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த ப்ளே ஹெட்னா என்ன? ப்ளே ஹெட்டுங்கிறது உங்களோட டைம்லைனில் சிவப்பு கலர் கோடு இருக்குது தெரியுமா, அதுதான் ப்ளே ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ளே ஹெட்டை நீங்கள் வீடியோவை கட் பண்ண வேண்டிய இடத்துல அந்த ப்ளே ஹெட்டை கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட். ப்ளே ஹெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க. ரைட் சைடில் இருக்க வீடியோ கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட். உங்கள் வீடியோவை நீங்கள் 2ஆக பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் 3வது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ 2ஆக பிரித்து சென்டரில் ஏதாவது நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம். ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கடல் அலைய வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த கடல் அலை வந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 செகண்ட் நின்று அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரீஸ் ஆகிட்டு 2 செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோவில் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன் அண்ட் ஜூம். இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீடியோவை லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட், இல்லை அப் டு டவுன், டவுன் டு அப் இப்படி ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். நம்மகிட்ட ஸ்லைடர் இருந்துச்சுன்னா ஷூட் பண்ணும்போது நம்ம பியூரோ எஃபெக்ட் உள்ள வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஸ்லைடர் இல்லை அப்படின்னா நம்ம இந்த எடிட்டிங்கில் இந்த மாதிரியான எஃபெக்டை கொண்டு வரலாம். பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் மேலே டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று வந்து ஸ்டார்ட் பொசிஷன், இன்னும் வந்து என் பொசிஷன். இந்த ஸ்டார்ட் பொசிஷனும் என் பொசிஷனும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிராக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்டார்ட் பொசிஷன் டாப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என் பொசிஷன் வந்து பாட்டத்தில் வைக்கணும். டாப் பொசிஷன் லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என் பொசிஷனை ரைட்டில் வைக்கணும். ஸோ நான் இப்போ இங்கே வந்து டாப்பில் கார்னரில் வைக்கிறேன். அதே மாதிரி என் பொசிஷனை கீழே பாட்டத்தில் கார்னரில் வைக்கிறேன். அவ்வளோதான். ஒருத்தர் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பியூரோ எஃபெக்ட் கொண்டு வந்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ. KINE மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஆடியோ எடிட்டிங்கிறது KINE மாஸ்டரில் பண்ண முடியாது. ஆனால் ஆடியோட வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிட்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நம்ம ஆடியோவில் பண்ணிக்கலாம். பட் ஆடியோ எடிட்டிங் ஃபுல்லான ஒரு ஆடியோ எடிட்டிங் வந்து KINE மாஸ்டரில் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிளிப் கிராஃபிக்ஸ். நம்ம வீடியோக்கு தேவையான கிளிப் கிராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆப்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பல கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பல ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வீடியோவுக்கு எந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த கிராஃபிக்ஸை நீங்கள் இதிலேருந்து தேர்ந்தெடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பீடு. ஸோ உங்கள் வீடியோவில் ஸ்பீடு நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வீடியோ கிடைக்கும். அதே உங்கள் ஸ்பீடு நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வீடியோ கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் வீடியோவை ஸ்லோ மோஷன் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பீடுங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிவர்ஸ். இந்த ஆப்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம வீடியோவை ரிவர்ஸில் ஓட வைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு பொருளை உங்கள் கையிலேருந்து தூரத்தில் தூக்கி போகிற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த தூரத்தில் தூக்கி போட்ட பொருள் உங்கள் கைக்கு வர மாதிரியான ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் கையில் உள்ள வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணியை கீழே கொட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோ கிளிப் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஆகும், தண்ணி கீழேருந்து உங்கள் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு மேஜிக்கல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான மேஜிக்கல் எஃபெக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரிவர்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அண்ட் மிரரிங். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம வீடியோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், மிரர் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் இருக்குது. இந்த கலர் ஃபில்டரில் பல கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிலையும் பல ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் கேட்டகரி இருக்குது, கோல்டு இருக்குது, வார்ம் இருக்குது, மோனோக்ரோம் இருக்குது, லோ சேச்சுரேஷன் இருக்குது. இது மாதிரியான பல கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பல ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான கலர் ஃபில்டரை உங்கள் வீடியோவில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன, நம்ம வீடியோவில் கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரியே ரொம்ப டீப்பான கலர் கரெக்ஷன் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு டீசெண்டான கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், ரெண்டாவது வந்து கான்ட்ராஸ்ட், மூணாவது சேச்சுரேஷன். இது மூணையும் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி நம்ம வீடியோவில் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீடியோவில் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். நம்ம இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டை யூஸ் பண்ணி நம்ம வீடியோவை பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மாற்ற முடியும். நம்ம வீடியோவை எடிட் பண்ணும்போது பல இடங்களில் கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கட் பண்ண இடங்களில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஓடும்போது ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு மாறும்போது டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டை பயன்படுத்தலாம். வீடியோவை கட் பண்ண இடங்களில் சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் பல கேட்டகரி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பல ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபன் டிரான்ஸ்மிஷனை சூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா 5 ப்ரீசெட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஸ்பீட் கண்ட்ரோல் உங்களுக்கு ப்ரோக்ராம் மானிட்டரிங் கீழே உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷனும் கிடச்சிரும். ஸோ இது மூலமாக நீங்கள் டிரான்ஸ்மிஷன் எஃபெக்டோட ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் வீடியோ இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து குரோமாக்கி. இந்த குரோமாக்கி நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், நம்ம வீடியோவில் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம குரோமாக்கிங்கிற ஆப்ஷன் வந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீடியோ பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த பேக்ரவுண்டாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போது லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மீடியாங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை டைம் லைனில் இம்போர்ட் பண்ணிக்கிறங்க. என்கிட்ட வேறு வீடியோ இல்லை, இந்த அனிமேஷன் வீடியோ தான் இருக்குது. இந்த அனிமேஷன் வீடியோவை இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஃபாலோ மீ ஆன் ஃபேஸ்புக், ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபாலோ மீ ஆன் ட்விட்டர் அப்படின்னு லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த அனிமேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இதைத்தான் நான் இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஓனாக க்ரியேட் பண்ணது, அதுவும் மொபைல் ஃபோனில் தான் க்ரியேட் பண்ணது. இதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அது டைம் வந்து டைம் செலவு வந்து அதிகமாகும். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை க்ரீன் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோவை நான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அனிமேஷன் வீடியோ நீங்களும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இம்போர்ட் பண்ண வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு குரோமாக்கிங்கிற ஆப்ஷன் வந்து கிடச்சிரும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிரும். அது கீழே 2 ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம சில சமயம் குரோமாக்கியை எனேபிள் பண்ணும்போது நம்ம சப்ஜெக்டை சுற்றி க்ரீன் கலர் ஷேடோ தெரியும். அந்த ஷேடோவை நம்ம மறைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழால் இணைவோம், நட்பால் உயர்வோம். நன்றி.